ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு அயன் கோலம் ஃபார்ம். ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்க மாட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் தான் இந்த அயன் ஃபார்ம் கட்டுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த அயன் ஃபார்மே கட்டிக்கலாம் பிகினர்ஸ்னால். எப்படி கட்டுறதுனா, ஒரு 20 பெட்டு, என்ன கலர் பெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளக்ஜிங் டேபிள், எந்த டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது எடுக்கிறேன் ஏன்னா இவங்க சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி 10 பெட்டு வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10, இதே மாதிரி 10 வைக்கணும். அதே மாதிரி 1 பிளாக், இந்த மாதிரி 1 பிளாக் கேப் விட்டு இங்கே இதே மாதிரி ஃப்ளெக்சிங் டேபிள் 10. அதாவது மாடர்ன் சொல்லிடுறேன். எப்படின்னா 10 வில்லேஜருக்கு ஒரு அயன் கோலம், 20 பெட்டு, 20 ஃப்ளக்ஜிங் டேபிள், 20 வில்லேஜர்னால் 2 அயன் கோலம் ஸ்பான் ஆகும். ஓகே, காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கட்டிக்கோங்க சிம்பிளாக. இதே மாதிரி இந்த மாதிரி விட்டுக்கணும் கரெக்டாக. எப்படி வேணாலும் பெட்டு வச்சுக்கலாம், நான் அப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கிளாஸ் பிளாக் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் அயன் கோலம் ஸ்பான் ஆக மாட்டான், அதனால் சொல்கிறேன். 1 2 3, இந்த மாதிரி 3, இந்த மாதிரி 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இதுதான். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து 2 வில்லேஜர் வேணும். அதாவது நீங்கள் பக்கத்தில் வில்லேஜர் இருந்துச்சுன்னா அதை 120 பிளாக் தள்ளி வந்துடுங்க. இல்லாட்டி பெட்டு இந்த வில்லேஜரில் எல்லா வில்லேஜரையும் அழிச்சிடுங்க. டேபிள், அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு டேபிள் வச்சுருப்பாங்கள்ல, அது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அப்படியும் இல்லை எனக்கு வேணும்னா 120 பிளாக் தள்ளி வந்துடுங்க. இப்போ வந்து 2 வில்லேஜரை விடணும். இப்போ இவங்க 2 பேரும் ப்ரீட் பண்ணணும். ப்ரீட் பண்ணாங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. நான் க்ரியேட்டிவில் இருக்கனால வந்து 20 பேர் வச்சுருவேன். 1 2 இந்த மாதிரி பேபி வந்தால் அவனை கொண்டுருங்க. ஏன்னா இவன் வளர்கிறதுக்குள்ளே நீங்கள் சர்வேவலில் கட்டுறதுனால பேபி வந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து என்னை கொண்டுருங்க. நான் வந்து க்ரியேட்டிவில் இருக்கனால அப்படியே போட்டுருவேன். 1 2 இப்போ 3 4 5 இந்த 6 7 இங்கே 8 9 10 பேருக்கு ஒரு அயன் கோலம். 11 12 13 14 15 16 17 17 18 19 20, கரெக்டாக 20 வந்துருச்சா? இப்போ வந்து மூடிடுங்க. நான் கிராஸ் பிளாக்கு எடுத்துக்கிறேன். எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கிராஸ் பிளாக்கை இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே போட்டுட்டு இது அங்கே கேட்ஸ் பண்ண இருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே போட்டுருங்க. இந்த மாதிரியே மேலே போட்டுக்கோங்க. இது ஃப்ளாட் வேர்ல்டுங்கிறனால அயன் கோலம் வருவானா என்னன்னு தெரில, பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இப்போ எங்கே அயன் கோலம் ஸ்பான் ஆகிருக்கானா? இந்த மாதிரி 20 பேர் வேணும். 20 பேர் போட்டிங்களா? ஓகே, அதுக்கடுத்து கிளாஸ் பிளாக் தான் அயன் கோலம் ஸ்பான் ஆகிட்டானா? ஆனால் இந்த மாதிரி இங்கேனக்குள்ளே ஸ்பான் ஆகக்கூடாது. இருங்க காமிக்கிறேன். உள்ளே ஸ்பான் ஆகணும்னா இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 7 பிளாக்கு கிராஸ் பிளாக்கு, லீஃப் பிளாக் ஏதாவது வைக்கணும். சரி காமிக்கிறேன் இருங்க.
அதே மாதிரி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி நடுவுக்கு வந்துட்டிங்கன்னா 1 2 இந்த 2 பிளாக் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பாருங்கள், அங்கனக்குள்ளே அயன் கோலம். இங்கே பாருங்கள் 2 அயன் கோலம் ஸ்பான் ஆகிட்டானா கரெக்டாக. ஆனால் இந்த ஃபார்மை முடிச்சோன்னையும் இந்த அயன் கோலம் பக்கத்தில் ஸ்பான் ஆகிருப்பாங்க இல்லை, அவங்கள அடிச்சிடணும் நீங்கள். அப்போ தான் அயன் கோலம் ஸ்பான் ஆகும். இந்த மாதிரி போட்டிங்களா தானே நடு பிளாக்கு. நீங்கள் 3 போட்டுக்கலாம், எத்தனை நாளும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து எனக்குள்ளே கரெக்டாக இந்த மாதிரி செஸ்ட் வைக்கணும். செஸ்ட்டு ஹாப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உட்காந்து ஹாப்பர் மேலே வைங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். உட்காந்து இந்த ஹாப்பருக்கு நேராக பண்ணணும். இப்போ வந்து இந்த இது கனெக்ட் ஆகிருக்கா, இந்த ஹாப்பர் கனெக்ட் ஆகிருக்கா, அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கடுத்து வாட்டர் பிளாக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இது இருக்குல்ல, இதை மூடிடலாம் வாங்க. இந்த மாதிரி சுற்றிக்கும் மூடிடணும். ஏன்னா எனக்குள்ளே லாவா ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்களே கூட கொண்டுக்கலாம், இல்லாட்டி லாவா வச்சு கூட கொண்டுக்கலாம். அது என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம். இருங்க, லாவா எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். ஐயோ, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாய்ஸ் ஆகிருக்கு. சரி, எப்படின்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகேவா. இப்போ வந்து கரெக்டாக கீழே இங்கே 2 அப்புறம் இங்கே ஒன்று. ஓகேவா, இருங்க காமிக்கிறேன். இந்த போர்டு இருக்குல்ல, என்ன போர்டு, நேம் போர்டு. அதை வந்து இங்கே கீழே ஒன்று வச்சுட்டு இங்கேயும் ஒன்று வச்சிடணும். அடுத்து திருப்பி இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கேயும் ஒன்று வச்சிடணும். அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சிடணும். இதை வந்து நீங்கள் பிளாக்காக நினைங்க, நார்மலாக நேம் போர்டாக நினைக்காம பிளாக்காக நினைங்க, சரியா. அதே மாதிரி இங்கே இப்படி வச்சிட்டிங்களா. இப்போ வந்து இது வந்து லாவா போட போகிறோம். இங்கே பாருங்கள், லாவா எடுத்துருங்க, கன்ஃபார்ம் வேணும். இல்லாட்டி நீங்கள் கையில் கூட கொண்டுக்கலாம், பிரச்சனை இல்லாது. பட்டன் வைக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டன் பொசுங்கி போயிடும். அதனால தான் இது வச்சுருக்கேன் நான். அடுத்து இந்த மாதிரி 3 பிளாக்கு, இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை அயன் குளம்னு. ஒன்றா இங்கே 2 ஸ்பான் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு தண்ணி, இந்த மாதிரி ஓகேவா. இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நடுவார இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். அப்படின்னா கரெக்டாக இந்த இதுக்கிட்ட வரணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இது அங்கிட்டு ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு இருங்க, பெட்டை போட்டுட்டு போயிடலாம். அப்புறம் ஜாம்பிஸ்லாம் வருவாங்க. சரி பார்த்துப்போம், இருங்க. க்ரியேட்டிவில் தான் இருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம். திருப்பி தூங்குடா தூங்கியாச்சா? சரி, காலையில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குல்ல, சவல் இல்லாட்டி ஏதாவது எடுத்துக்கோங்க. சவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த சவல் வேணாலும் எடுத்துக்கலாம். சவல் இல்லாட்டி இந்த பிளாக், லீஃப் பிளாக்கு, கிளாஸ் பிளாக்கு எதுலேயுமே அயன் கோலமு, ஸ்லாபு இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல அயன் கோலம் ஸ்பான் ஆகாது. நான் வந்து இப்போ இது பண்ணிக்கிறேன். 7 பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 பண்ணினீங்களா. இதே மாதிரி இங்கிட்டு வந்து அங்கிட்டு ஒரு 7 இங்கனக்குள்ளே 1 2 3 4 5 6 7 கரெக்டாக 7 இருக்கா. வந்து இங்கனக்குள்ளே பண்ணிக்கோங்க. அந்த இதுக்கு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படியே பண்ணுவோம். இனிமேல் இந்த இடத்துல யாருமே ஸ்பான் ஆக மாட்டாங்க இந்த 7க்குள்ளே. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த மாதிரி தான். எப்படின்னா இந்த ஸ்லாபு, லீஃப் பிளாக்கு, இந்த பிளாக் இதிலலாம் யாருமே ஸ்பான் ஆக மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியே ஆகணும்.
இந்த மாதிரி பண்ணுனா தான் அயன் கோலம் ஃபார்ம் ஒழுங்காக ஒர்க் ஆகும். இல்லாட்டி இந்த அங்கே ஸ்பன் ஆகிருக்கானா இங்கே ஸ்பன் ஆகிருக்கானா இந்த மாதிரி தான் ஸ்பன் ஆகுவாங்க. உங்களுக்கு வேணும்னா 30 டேபிள் கூட வச்சுட்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். பிகினர்ஸ் இதையே கட்டுங்க. இதுதான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7. இப்போ திருப்பி இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சா? ஓகே, இந்த மாதிரியே கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி 4 பக்கமும் கனெக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த மாதிரி 7 இதுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கடுத்து வந்து இந்த சுற்றி இருக்க அயன் கோலம்லாம் வெட்டிடுங்க. அப்புறமேல் ஸ்பான் ஆக மாட்டாங்க. மேலே இந்த மாதிரி சுற்றி இருக்க அயன் கோலம்லாம் கொண்டுருங்க. இப்போ வந்து இங்கனக்குள்ளே நின்னீங்கன்னா இந்த ஸ்பான் ஆகுறானா கரெக்டாக? இந்தா கரெக்டாக ஒர்க் ஆகுதா கைஸ்? அவ்வளோதான், அயன் ஃபார்ம் ரெடி. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா இந்த கேட்லாம் வரும். அதை என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே வந்து கிளாஸ் பிளாக் இருக்குல்ல, அதை இப்படி 1 2 3 இங்கே 4ஆவது இப்படி போட்டு வந்து திருப்பி கீழே போட்டுக்கணும். அடுத்து இந்த ஒரு பிளாக் இருக்குல்ல, இதை உடச்சிட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்து வராயினா என்னடா சொல்ல வந்தேன், எல்லாருமே வெளியே போகிறாங்க. இருங்க இது இவங்க வெளியே வரக்கூடாதோ? இந்த பிளாக் அடைச்சிட்டு இப்போ ஓகே இந்த பிளாக் அடிச்சுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் EFK பண்ணுவோமா? இதான் வந்துட்டானா? கரெக்டாக ஸ்பன் இருக்கானா? இந்த மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். எப்படின்னா, கீழே எப்படி கான்செப்ட்னா 20 வில்லேஜர் 10 வில்லேஜர் 20 வில்லேஜருக்கு 2 அயன் கோலம் ஒரே இதில் ஸ்பான் ஆகும். 10 வில்லேஜருக்கு ஒரு அயன் கோலம். இப்போ வந்து ஆப்பர் எதுக்குன்னா, இந்த உளுந்த பொருள்லாம் இருக்கும்ல, அது வந்து இந்த கீழே போகிறதுக்கு. கீழே போயிருக்கா அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் ஸ்பான் ஆகும் பாருங்கள். ஓகேவா கைஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.